எங்க ஒரு பொண்ணு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப 2 திருடுங்க இவ போனை பிடிங்கிட்டு ஓடிடுறானுங்க. அப்ப இவன் என்ன சொல்றானா, கொஞ்சம் இருங்க உங்களுக்கு போன் மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டதும் ஓடினவங்க அப்படி நின்னுறானுங்க. எங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து கட்டு காசு எடுத்து நீட்ட இதை பார்த்துட்டு இவனுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. உடனே ஒருத்த வந்துட்டு அந்த காசெல்லாம் வாங்கிக்கிறான். அப்படி வாங்கினவன், எங்க ஃபர்ஸ்ட் போனை கொடுத்தீங்க, அப்புறம் நீங்களே கூப்பிட்டு காசு கொடுத்தீங்க, உங்களோட ஹேண்ட் பேக்கையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இவன் வந்துட்டு எதுவுமே யோசிக்காம பேக் கழட்டி கொடுத்துறா. இதை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் ஓடிடுறானுங்க. அப்படி ஓடி வந்தவனுங்க, டேய் மச்சான் யாரா அவளே கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறா, இவ்வளவு மாதிரியே டெய்லி ஒரு 4 பேர் இந்த பக்கம் நடந்து வந்தா போதும், லட்சாதிபதி ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போறா. அப்படி போகும்போது அவளுக்குள்ள ஏதோ ஒரு தாங்க முடியாத சோகம் ஒண்ணு இருக்கு போல. ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு போய் நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கிறத இவங்கள ஒருத்தன் பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவன் என்ன பண்ணானா, சடனா முன்னாடி வந்துட்டு இருக்க ஒரு கார்ல சூசைட் பண்றதுக்கு பாஞ்சிருவாளா. அவளதான் இதை பார்த்துட்டு இவன் உடனே ஓடி போய் ஜஸ்ட் மிஸ்ல அவளை எப்படி காப்பாத்திரான். அப்படி காப்பாத்தினவன், ஏமா உனக்கு என்ன பைத்தியமா, கொஞ்சம் செத்துருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஆனா அவன் வந்துட்டு அதுதானே எனக்கு வேணும் அப்படின்றா. அதான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கீங்க, ஓ உங்களுக்கு அது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு தோடு எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறா. ஆனா இவன் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அண்ணங்காரன் வந்துட்டு கொண்டாமா டே தம்பி டைமண்ட் தோடுறா, இதை மட்டும் வித்தா $50,000 போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா கூட இருக்க வந்துட்டு, டே நீ கொஞ்சம் வாடா, அவளை கொஞ்சம் பாரு, அவளுக்குள்ள ஏதோ ஒரு பெயின் இருக்கு போலடா, அவ சூசைட் பண்ண போறாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது ஆனா அவன் வந்துட்டு, டே அவ எப்படி போனா என்னடா, ஆனா இப்ப மட்டும் அவளோட வீட்டுக்கு நம்மள கூட்டு போனாலும் வைய எல்லாத்தையும் சுருட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இதை கேட்ட இவனுக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியுது. ஏன்னா இவனும் நல்லவன், இவளை இப்படியே விட்டு போனா கண்டிப்பா வரப்போற வண்டியில விழுந்து செத்து போயிருவா, அட்லீஸ்ட் இவளை வீட்டுக்காவது கூட்டு போய் உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு, எங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அப்படியே உங்களோட வீட்டுக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் திருட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இந்த பொண்ணு எதுவும் சொல்லாம இவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிடா. மீதி ஸ்டோரியை கீழே கொடுத்துருக்க, மறக்காம பாருங்க.